முடவன் இருக்கிறான். தன் பெற்றோர்கள் குடும்பமான மருத்துவம் செய்து பார்க்கிறாங்க, ஆனால் முடியல. முடிவாய் ஒரு டிசிஷன் வந்துட்டாங்க. என்ன பண்ண, தேவாலயத்துல போய் கொண்டு போய் வாசல்ல போட்டுருவாங்க. தினந்தோறும் கொண்டு போய் வாசல்ல போட்டுருவாங்க. பிச்சை எடுத்து பொழைச்சுக்கோ. என்ன எடுத்து பொழைச்சுக்கோ? பிச்சை எடுத்து பொழைச்சுக்கோ. அல்லேலூயா. இந்த உலகம் அப்படிதாங்க. நீ இதுக்கு தான் லாயக்கு என்று நம்ம ஒரு கட்டத்துக்குள்ளாக, ஒரு வளையத்துக்குள்ளாக நம்ம தள்ளி போடுவாங்க. நீ எப்படின்னா இருந்துட்டு போ. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கான எதிர்கால வாழ்க்கையுடைய டிசைன் அவனுக்கு இல்ல, அந்த எண்ணம் இல்ல, அந்த ஏக்கம் இல்ல. அல்லேலூயா. ஐயா, தினந்தோறும் கூட்டம் போயிட்டு தேவாலய வாசப்பையில விடுறாங்களே, ஒரு நாளாச்சும் அப்பா அப்படியே உள்ள போய் கூட்டம் போயிட்டு தேவனுடைய ஆலயத்துல ஆராதனை நடக்குது, நீ என்ன பண்ணு, இங்க போய் கேளு, அவரால் உனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்கிற எண்ணம் உறவுகளுக்கு கூட இல்ல பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தினந்தோறும் கொண்டு போய் தேவாலயத்துல வாசப்பையில போட்டுருவாங்க, நீ பிச்சை எடுத்துக்கோ. அல்லேலூயா. இந்த உலகம் இன்னைக்கு அப்படிதாங்க நம்முடைய வாழ்க்கைய நீ எப்படின்னா போடான்னு விட்டுருவாங்க. தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க. நம்ம ஆண்டவரை தேவன் தண்ணி தெளிச்சு விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இரவும் பகலும் தூங்காமல் நம்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை தந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் பார்க்கிற விதமாய் நம் இயேசு பார்ப்பது அல்ல, நம் இயேசு நம்மை பார்ப்பது எல்லாமே விசேஷமாக பார்க்கிறார். ஆமென். ஒவ்வொருவரையும் டேவிட பார்த்தா டேவிட் மேல ஒரு விசேஷத்தை கண்ணோடு தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெகன் பார்த்தா ஜெகன் மேல ஒரு விசேஷத்தை கிருபையோடு தான் தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிற விதங்கள் விசேஷமாக பார்க்கிறார். காரணம், நாம் அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிள்ளைய கீச்சு போன துணியை போட்டு ஆமென் சோதர அழகு பார்ப்போமா? நாம இல்ல கறி வடிஞ்ச முடிஞ்சோடு விடுவோமா? அழுக்கோடு விடுவோமா? பரதேசியா விடுவோமா? விட மாட்டோம். இல்ல மூஞ்சி கழுவினா கூட முதல்ல போயிட்டு மூஞ்சி கழுவு. ட்ரெஸ் அழுக்கு ட்ரெஸ் போடாம போயிட்டு முதல்ல நல்ல ட்ரெஸ் மாத்து. அல்லேலூயா. காரணம், என் பிள்ளை மற்றவர்களுடைய பார்வைக்கு அற்பமா இருக்க கூடாது. மற்றவருடைய பார்வைக்கு நாம் அற்பமா இருக்க கூடாது. தேவ சொன்னமே ஆண்டவர் பார்க்கிற விதம், நீ அற்பமானவன் அல்ல. விசுவாசிகள் ஒரு ஆமென், சத்தமே ஒரு ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, நான் அற்பமானவன் அல்ல, நான் இளைத்தவன் அல்ல, நான் தேவ சமூகத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்ன சொல்றீங்க? நான் தேவ சமூகத்துல சொல்லுங்க, தேவ சமூகத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவன், உயர்த்தப்பட்டவன், மகிமை பெறப்பட்டவன். அல்லேலூயா, நல்லவர். அல்லேலூயா. அவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம இவ்வளவு காரியம் செய்யறோம்னா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு மேலானவைகளை தருவார். அல்லேலூயா. இளையகுமாரன் ஓடிவிட்டான் இல்ல, இளையகுமாரன் ஓடிவிட்டான் இல்ல, எல்லாவற்றையும் வாங்கிக்கிட்டு யார் இஷ்டத்துப்படி நான் வாழ போகிறேன், உங்க சொல்படி நான் வாழ ஓடிவிட்டான் இல்ல. அல்லேலூயா. அப்பாவுடைய அரவணைப்பை விட்டு ஓடி போயிட்டான் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பாவுடைய அரவணைப்பில் இருக்கும்போதுதான் நமக்கு பாதுகாப்பு உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும், சமாதானங்கள் உண்டாகும். எப்பொழுது இந்த இளைய மகன் அப்பா விட்டு ஓடி போனானோ கொஞ்ச காலம்தான் தன் கிட்ட இருக்கிற அந்த செல்வங்களை செலவழிக்கும் காலம் மட்டும்தான் அவனால் சமாதானமா இருக்க முடிந்தது. அது முடிந்ததும் அவனால் என்ன செய்ய முடியும் தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் திரும்பி வருகிற பொழுது கந்தராய் வருகிறான். ஆமென். அவன் திரும்பி அப்பாவிட வரும்போது கந்தராய் வருகிறான். அந்த கந்தரை பார்த்த ஆண்டவர் தகப்பன் பேசுகிறான், இவனுக்கு புத்தரை அணிவீங்கள், பாதரட்சி அணிவீங்கள், மோதிரத்தை அணிவீங்கள், அவனுக்கு ஒரு விருந்தை பண்ணுங்கள். அல்லேலூயா. வாழ்க்கை அலங்கோலமா இருக்குதா? வாழ்க்கை கந்தரா இருக்குதா? உன் வாழ்க்கை உடைந்து போய் இருக்கிறதா? தேவ சமூகத்துல உங்களை ஆசீர்வதிக்கிற, உங்களை உயர்த்துகிற, உங்களுக்கு தன் ஜீவனை கொடுத்த, உங்களுக்காகவே இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்து உங்களோட வாழும்படியே வந்த இயேசு கிட்ட நீங்க வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வாங்க. ஒரு நிச்சயமாய் அவரிடத்துல வந்தவர்களை ஒருபோதும் இயேசு புறமாய் தள்ளுகிறவர் அல்ல. ஆமென். அல்லேலூயா. புதிய ஆடைகளை தந்து, ஆமென், உனக்கு பாதரட்சியை தந்து, உனக்கு மோதிரத்தை தந்து, உனக்கு ஒரு விருந்தை பண்ணி உன்னை மகிழ்விக்கிற ஆண்டவர் இயேசு. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். உன்னை மகிழ்விக்கிறவர் இயேசு. அல்லேலூயா. இதுவேற மகிழ்ச்சியை நான் பார்க்கலைங்க. நான் அழுகைதான் பார்க்கிறேன், இருதயத்துல சோர்வைதான் பார்க்கிறேன், இருதயத்துல நோவுதான் பார்க்கிறேன். நான் இன்னும் இயேசு அப்பா கிட்ட வரல, உன் தகப்பனை தேடி வரல.
இன்னும் நீ சுய சிந்தையோடு கூட இருக்கிற அந்த சுய சிந்தையை மாற்றிக்கொள். அல்லேலூயா. சுய சிந்தையை மாற்றிக்கொள். அப்பா கிட்ட வருவதற்கு உன்னை ஆர்வமாய் ஒப்புக்கொள். என் தகப்பன செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவன் சொல்ல இளைய மகன், ஓ என் தகப்பனில் அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆமென். அவர் வறுமையில இல்ல, அடிமைத்தனத்தில் இல்ல, நொறுக்கப்பட்டவர்களாக இல்ல. அல்லேலூயா. அவர்களே வேலைக்காரர்களே சம்பூர்ணமாய் சாப்பிடுகிறார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சமாதானத்தோடு இருக்கிறார்கள். அவர்களோடு கூட நானும் ஒரு வேலைக்காரனாய் போகிறேன்னு சொல்லுது. அல்லேலூயா. ஆனா தகப்பனும் வேலைக்காரராய் ஏற்றுக்கொள்ளல, பிள்ளையாய் அரவணைக்கிறார். தேவ ஜனமே, நாம் சொல்லலாம், ஐயா என்கிட்ட இவ்வளவு காரியங்கள் இருக்குது, இவ்வளவு தீங்கான காரியங்கள் இருக்குது, இவ்வளவு பாவ காரியங்கள் இருக்குது, என் அப்பா என்னை ஏற்றுக்கொள்ள வரா? இல்லையே, ஒரு அடிமை போல ஆகிலும் ஒரு மூலையில இருக்கிற ஆண்டவர் உன்னை மூலையில இருக்கிறதுக்கு கூப்பிடலப்பா, உன்னை அழைச்சு என்னோடு கூட சிங்காசனத்தில் அமர செய்து உனக்கு விருந்து பண்ண போகிற கரங்களை கட்டி அல்லேலூயா விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இதுவரையில நான் ஒன்றும் இல்ல, நான் தாழ்த்தப்பட்டவன், நான் வெறுமையானவன், நான் பிரயோஜனமற்றவன் என்று இருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என் கூட இருப்ப, நீ என் பிள்ளை, என் கூட இருப்ப. அதற்கான சிங்காசனத்தை என் கூட இருக்கும்படியான சிங்காசனம் நான் உருவாக்கி வச்சிருக்கேன். அல்லேலூயா. யாரால செய்ய முடியும்? எந்த தெய்வத்தால செய்ய முடியும்? அல்லேலூயா. எந்த 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 நபரால செய்ய முடியும்? என் ஆண்டவர் செய்வார், என் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. 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 ஆமென். சொல்ல முடவன் தினந்தோறும் வந்து தேவாலயத்தில் பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறவன். அல்லேலூயா. வாழ்க்கை மாற தினந்தோறும் வருவான், பிச்சை எடுப்பான், வீட்டுக்கு போ. அல்லேலூயா. அன்றைக்கு அந்த தினத்துல ஆமென் சோதரன் தேவ ஊழியக்காரர்கள் வருகிறார்கள். கேட்கிறான், எல்லாரையும் கேட்கறது போல அவங்ககிட்டயும் கேட்கிறான், 5000 கிடைக்குமா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளுக்கான வாழ்க்கையை கொடுக்கிறவர் அல்ல, ஒரு நாளுக்கான செழிப்பை கொடுக்கிறவர் அல்ல, ஒரு நாளுக்கான போஜனத்தை கொடுக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், என்கிட்ட பொண்ணும் இல்ல வெள்ளியும் இல்ல, ஆனால் என்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அல்லேலூயா. ஐயா, இயேசு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, அவர் அள்ளி கொடுக்கிறவர். அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், நித்திய காலமாய் நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், நித்திய காலமாய் சமாதானத்தை கொடுக்கிறவர், நித்திய காலமாய் நம்மை ஆறுதல் செய்கிற தேவன். கரையை பயன்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளவு நல்ல தேவன் நாம் இயேசு. அல்லேலூயா. இன்மைக்கான வாழ்க்கைக்கான ஆசீர்வாதத்தை தருவது மாத்திரமல்ல, மறுமைக்கான ஆசீர்வாதத்தை தருகிறார். அல்லேலூயா. 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அண்ணா தேவ சமுத்திரம் வந்து ஜெபிக்கிறார். வருஷாந்தோறும் வருவார், வருஷாந்தோறும் வருவார், பலி செலுத்துவார், தேவ சமுத்திரம் ஜெபிப்பார். இப்படியே ஒரு வாழ்க்கை கடந்து போகிறது. எவ்வளவு சமாதானம் சொல்லி தன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் ஓ தேவ ஜனமே, நீ சொல்ற வாழ்க்கையில, ஐயா நான் இத்தனை ஆண்டுகள் தேவ சமூகத்தில் வருகிறேன், இத்தனை ஆண்டுகளாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இரவு முழுவதும் என் கண்ணீரால் என் தலையணை நினைக்கிறேன், நான் ஜெபத்திலே காத்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு நன்மை, என் வாழ்க்கையில ஒரு விடுதலை இதுவரையிலும் பார்க்க முடிய சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவனே இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போதுமானவர். அல்லேலூயா. 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 என் இயேசுவால் செய்யக்கூடாது ஒன்றுமே இல்லை, அவரால் சகலமும் செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. வருஷம் வந்து துன்பத்தையும் அழுகையும் பார்த்த அண்ணாளுக்கு அந்நாட்கள் ஒரு வார்த்தை உண்டாயிடுச்சு. அடுத்த வருஷம் நீ வருகிற பொழுது ஆசீர்வாதத்தோடு திரும்பி வருவ. கரங்களை கட்டி அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வருடம் வரும்போது நீ ஆசீர்வாதத்தோடு வருவ. தேவ ஜனமே, உன் இருதயத்துல முழுமையா இயேசுக்கு இடம் கொடுத்து பாரு, உன் ஜபத்துல முழுமையா இயேசுக்கு இடம் கொடுத்து பாரு, உன் குடும்பத்துல இயேசுக்கு முழுமையா இடம் கொடுத்து பாரு. உன் வாழ்க்கையில தோல்வியை சந்திக்க மாட்டேன். அல்லேலூயா. இதுவரை தோல்வி சந்தித்திருக்கலாம், ஆனால் இனி நீ வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் புதிதாய் மாற்றுகிறவர், ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய மேன்மை, புதிய பலனை ஆண்டவரை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன், சகலத்தையும். அவர் வல்லமை பெற்ற தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு வல்லமை பெற்ற தேவன். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லைங்க. கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமல்ல. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். நீ விசுவாச தேவனுடைய மகிமையை பார்ப்ப. அல்லேலூயா. தேவனுடைய மகிமையை பார்ப்ப. அந்த மகிமை நீ சிந்திக்க கூடாத அளவுக்கு பெருசா இருக்கும்.
நீ நினைச்சு கூட யோசிச்சு கூட பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். ஏன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து செய்கிற காரியம். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் யுத்தம் பண்றேன் உனக்காக, நீ சும்மா இரு. ஆமென். நான் யுத்தம் பண்றேன் உனக்காக, நீ சும்மா இரு. நான் உனக்காக புதிய காரியத்தை செய்ய, நீ சும்மா இரு. ஹல்லேலூயா. சும்மா இரு. நான் வாழ்க்கையில புதியவைகளை செய்ய, புதியவைகள் தோன்றும். ஹல்லேலூயா. ஐயா, இந்த உலகம் உன்னை பார்த்து, உன் குடும்பத்தை பார்த்து சொல்லியிருக்கலாம், அவ்வளவுதான் இந்த குடும்பம், இது தரைமட்டமாகும், இது பட்டு போகும். இல்ல, அதனுடைய ஜீவு வேறு இல்ல, அதனுடைய ஆணி வேர்ல ஜீவன் உண்டு. அது ஆணி வேர்ல ஜீவன் உண்டு. ஐயா, ஏதோ ஒரு முல்லை இயேசுவே என்று கூப்பிடுது, இயேசுவே என்று கூப்பிடுது இல்ல, அது ஆணி வேர்ல ஜீவன் உண்டு. உலகம் பார்க்கிற விதமாய் மேலோட்டத்துல ஆமென் சொல்றோம், சோர்வை பார்க்கலாம், காய்ந்த சிறைகளை பார்க்கலாம், காய்ந்த இலைகளை பார்க்கலாம், வெறும் கிளைகளை மட்டும் பார்க்கலாம். அதை பார்த்து இந்த உலகம் முடிவு பண்ணாங்க, அவ்வளவுதான் இந்த குடும்பம், அவ்வளவுதான் இந்த பிள்ளை என்று சொல்லலாம். ஆனால் இது தேவனோ நமக்கு ஜீவ ஊற்றாய் இருக்கிறார், ஜீவ நதியாய் இருக்கிறார், ஜீவனாய் இருக்கிறார். நிச்சயம் துளிர்விடும். கரங்களை தட்டி மயப்படுத்துவோமா? நிச்சயம் துளிர்விடும். உன் குடும்பம் நிச்சயம் துளிர்விடும். உன் பிள்ளைகள் நிச்சயம் துளிர்விடுவார்கள். ஹல்லேலூயா. இதை செய்து முடிக்கிறவர் அதிகாரம் பெற்ற தேவனாய் சிங்காசனம் வீற்றிருக்கிற என் ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிதா சகலத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். சகலத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார், அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. ஆமென். சொல்றோம், என் ஆடுகளை என் கரத்தில் ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. காரணம் என்ன? என் ஆடுகளுக்கு என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், என் அன்பை கொடுத்திருக்கிறேன், என் பாசத்தை கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த பாசம் ஒருபோதும் வீணாகாது. அவன் ஒருவனால பறித்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. கேட்டோம்ல போன வாரத்துல, ஐயா சோதர தம் பிள்ளைக்காக என் தேவன் போராடுவார். நம்முடைய பிள்ளைக்காக நாம் போராடுவர்களாக இருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற இயேசுவும் அவருடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை நமக்காக அவர் முழு நிச்சயமாக உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் முழு நிச்சயம் உள்ளவராய் இருக்கிறார். தன் பிள்ளைக்காக வைராக்கியம் பாராட்டுவது, தன் பிள்ளைக்கான நன்மைகளில், தன் பிள்ளைக்கான ஆசீர்வாதத்துக்காக வைராக்கியம் பாடுவதில் அவர் நேரானவராய் இருக்கிறார். ஐயா, தன்னை குத்தி போட்டாலும் கூட தம் பிள்ளைக்கு ஒரு காரியம் அணுகாமல் பார்த்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சொல்றோம். நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தி, ஒரு குடிசை எரிஞ்சு போகுது. அந்த குடிசை எரிஞ்சு போகும், அதுல ஒரு கோழியும் எரிஞ்சு போகுது. ஹல்லேலூயா. அதெல்லாம் காலி பண்ணுகிற போது, அந்த கோழியை பிரட்டி போடுகிற போது, அந்த கோழி சிறைகளுக்குள்ள அது குஞ்சுகள் இருந்தது. ஹல்லேலூயா. தன் உயிரையும் பணம் வைத்து தன் குட்டிகளை பாதுகாக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம இயேசுவானவர் நம்மை அரவணைக்க, நம்மை பாதுகாக்க, நம்மை ஆசீர்வதிக்க தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலுவையில் அவர் தொங்கும் போது கூட சொல்லுகிறாரு, பிதாவே இவள் செய்கிறது என்னவென்று அறியாததற்காக இவளுக்கு மன்னியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா நமக்கு ஒண்ணுன்னா முன்ன வந்து நிக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. ஐயா, நமக்கு ஒண்ணுன்னா நமக்கு முன்ன வந்து நிக்கிற தெய்வமாக இயேசுவோடு வர மாட்டாங்க. எந்த நட்பும் இல்லை, எந்த உறவும் கிடையாது. ஹல்லேலூயா. நமக்காக ரத்தம் சிந்தின இயேசுதான் நமக்கு ஒண்ணுன்னா வந்து முன்ன நிற்பார். ஹல்லேலூயா. என்னை தாண்டி தொடராத. ஹல்லேலூயா. என்னை தாண்டி தொட்டு பாரு, என்னை தாண்ட முடியுமான்னு பாரு. ஒரு நாள் தாண்ட முடியாது, ஒரு நாள் தாண்ட முடியாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாய் கர்த்தர் செங்கடலிலே வழி ஆயத்தம் எடுத்து போக செய்கிறார். ஹல்லேலூயா. இவர்கள் தொடர்ந்து போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னை தாண்டி உங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா. கரவதி மையப்படுத்துவாங்க. என் தேவனை தாண்டி, நம்முடைய தேவனை தாண்டி, உங்களுடைய தேவனை தாண்டி உங்களை ஒரு சேதமும் தொட முடியாது, ஒரு வாரியம் தொட முடியாது, ஒரு போராட்டமும் தொட முடியாது, எந்த பிசாசும் உங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா. யோபுவை தேவன் வேலி அடைத்து பாதுகாத்தார். பிசாசு எவ்வளவு போராடினான், பிசாசு எவ்வளவு போராடி கிடைச்ச வரைக்கும் லாபம் என்பதுக்காக அவன் போராடினான். ஹல்லேலூயா. அவன் பிள்ளைகள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டான், வேலைக்காரன் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டான், மிருகஜீவன் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டான், செல்வத்தை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டான், அவனுக்குள்ள இருந்த சுகத்தை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் கிடைச்ச வரைக்கும் லாபம், பிசாசுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, ஒரு தேவ மனுஷனுடைய எல்லாவித ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டேன், சுருட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் யோபு
உத்தமத்துல அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம உத்தமத்துல அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்க. ஐயா, என் தேவனால் சகலத்தையும் செய்ய முடியும், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அப்படியே உறுதியா இருக்க. பிசாசு நினைச்சான் எல்லாத்தையும் வாழ்க்கை வந்துட்டோம், இனி இந்த மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், தேவனை நம்பினுடைய வாழ்க்கை அதமாட்சி என்று அவன் நினைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் வாயில மண்ண ஆண்டவர் போட்டார். அல்லேலூயா. ஏ சாத்தானை நீ கொண்டு போனது ஒண்ணு, ஆண்டவர் கொடுத்தது ரெண்டு. கரகத்தை மையப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரையிலும் உங்களிடம் பிசாசு புடிங்கிட்டு போன காரியங்கள், பிசாசு வாழ்ந்து போன காரியங்கள் கொஞ்சமா இருக்கலாம். ஏன் ஆண்டவரை நீங்கள் உங்களை உத்தமத்துல நீங்கள் உண்மையாய் தேவனை ஆராதிப்பீர்கள். ஏன் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்யற காரியங்கள் இரட்டத்தலையான நன்மைகளாய் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் தேவனை கட்ட சொல்கிறது, நான் திரும்ப கட்டுவேன், நான் திரும்ப நாட்டுவேன். அல்லேலூயா. திரும்ப நாட்டுகிற தேவன், திரும்ப கட்டுகிற தேவன். ஆமென். ஆண்டவர் தேவன் சொல்லுகிறாரு, முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். கரங்களை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையில இருந்த ஆசீர்வாதத்தையோ அல்லது இதுவரை நீங்க பட்ட உபத்திரவத்தை, நீங்கள் இழந்த காரியத்தை, ஆமென், அது கிடைச்சா போதுமே. அல்லேலூயா. முன்னே இருந்த ஆசீர்வாதம் இருந்தா போதுமே, முன்னே இருந்த சுகம் இருந்தா போதுமே யோசிக்கலாம். ஆனா ஆண்டவரை தேவன் சொல்லுகிறாரு, அது மாத்திரம் இல்லம்மா, அது மாத்திரம் இல்லையா, அதற்கும் மேலான காரியம் வாழ்க்கையை செய்ய போகிறார். அல்லேலூயா. அதற்கும் மேலான செய்கிறவனை ஆண்டவரை தேவன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் மேலானவைகளை செய்வார், அற்புதத்தை செய்வார், அதிசயங்களை செய்வார், அநேக ஆச்சரியப்படியான காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். ஈசாக்குடைய வாழ்க்கையில ஒரு உபத்திரவம் வந்தது, ஒரு பஞ்சம் வந்தது. அல்லேலூயா. ஐயா, முளைக்காதுன்னு நினைச்சிருந்த பூமியில பயிர் வளர்ந்தது. அல்லேலூயா. தண்ணீர் கிடைக்காத இடத்துல தண்ணீர் கிடைச்சது. ஐயா, முளைக்காத இடத்துல முளைச்சது. ஆமென். கதிர் விடாத நிலையில கதிர் விட்டது. அல்லேலூயா. கொஞ்சமாக கிடைச்சா போதாத நினைச்சதுல 100 மடங்கு கிடைக்கும். அல்லேலூயா. 100 மடங்கு பரவ தேவன் கொடுக்கிறதா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைச்சிருக்கலாம், ஐயா இங்கிருந்து வருமா, இங்கிருந்து நன்மை உண்டாகுமா? உண்டாகும், உண்டாகும். நீ எதிர்பார்க்காத அளவுக்கு மகிமைப்படுத்துவார் தேவனை. அல்லேலூயா. வாழ்க்கையில புதிய காரியங்கள் ஆண்டவர் செய்வேன் சொல்லியிருக்கார். அல்லேலூயா. புதிய காரியம் செய்வேன் சொல்லியிருக்காரு. சொன்ன தேவன் சாதாரணமானவர் அல்ல. அல்லேலூயா. சொன்ன தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் சர்வ சிருஷ்டிப்பின் தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பராக்கிரமம் உள்ளவர், சகல அதிகாரத்தை பெற்றவர். ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ராஜாதி ராஜாவா இருக்கிறவர், கர்த்தாதி கர்த்தருமா இருக்கிற தேவன் வாக்கு பண்ணுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் புதிதாய் மாற்ற போகிறார். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் புதிதாய் மாற்ற போகிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அதிகாரத்தில் இருக்கிறவர். ஐயா, அதிகாரத்தில் இருக்கிறவர் சொன்னா அது நடக்கும். ஆமென். உலகத்துல பார்க்கிறோம் இல்ல, அதிகாரத்தில் இருக்கிறவன் சொன்னா நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லைங்களா? நடந்தது இல்ல. அல்லேலூயா. 2000 நோட்டு செல்லாது, 1000 நோட்டு செல்லாது, 500 நோட்டு செல்லாது. அல்லேலூயா. சொன்னது நடந்துச்சு இல்ல. அல்லேலூயா. ஆமென். சொல்ற உலக மனுஷரே சொல்றது நடக்குதுன்னா, ஆமென், உலகத்தை படைத்த தேவன் சொல்றது நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? எங்க விசுவாசம் கண்களை தட்டி உன் வாழ்க்கையில ஆண்டவர் புதிதாக்கி செய்து சொல்றாரு. உன் சுகத்துல, உன் பலவீனத்துல ஆண்டவர் சுகத்தை தரன்னு சொல்றாரு. உன் வாழ்க்கையில நன்மைகள் செய்ய சொல்றாரு. உன் குடும்பத்துல புதிய வாழ்க்கையில புதியதாக்கி செய்வேன் ஆண்டவர் சொல்றாருன்னா அவர் செய்வார். அல்லேலூயா. புது காட்டு ஆண்டவர் செய்வார். புது காட்டு விசுவாசமா இருங்க. தேவ ஜனமே விசுவாசமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், உலகத்தை படைத்த தேவன் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறாரு, இதோ நான் சகலத்தையும் புதிதாய் மாற்றுகிறேன், புதிதாய் மாற்றுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய காரியம் நம்ம வாழ்க்கையில வருகிற போது பிரமிச்சு நிற்போம். அல்லேலூயா. பிரமிச்சு நிற்போம். நாகமான் சொல்றான், நாகமான் நினைச்சா, ஐயா எனக்கு சுகம் கிடைச்சா போதும். ஐயா நீ சுகத்தை மாத்திரம் இல்லையா, புது காரியம் ஆண்டவர் செய்கிறாரு. ஒரு குழந்தை போல ஒரு மாமிசம் உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயமான காரியத்தை தேவன் செய்ய போகிறார். உங்க இருதயத்துல மாற்றம், உங்க இருதயத்துல மாற்றம், உங்க ஆத்துமாவில மாற்றம், உங்க ஆவியில ஒரு மாற்றம், புதிய காரியம். ஐயா இது என்னன்னே தெரியலையா, இந்த சமாதானம் என்னன்னு தெரியலையா, இந்த சந்தோஷம் எப்படி வருதுன்னு தெரியலையா. ஏன்னா உங்களுக்குள்ள ஆளுமை செய்கிறவர், உங்க இருதயத்துல இருக்கிறவர் தேவனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த சிங்காசனத்தை மாத்திரம் கொடுத்துருக்கு இயேசு. உங்கள் இருதயம் என்கிற
சிங்காசனத்தை இயேசு கரத்துல கொடுத்துருங்க. அப்பா எனக்குள்ள நீங்க வாசம் பண்ணுங்க. எனக்குள்ள நீங்க வாசம் பண்ணினா புது காரியம் வாழ்க்கையில் நடக்கும். புது காரியம் நடக்கும். புதியவைகள் நடக்கும். அற்புதங்கள் நடக்கும். அதிசயங்கள் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்ல. என் தேவன் சகலத்தையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கொலோசியர் வசனம் வாசிங்க. கொலோசியர் வாசிங்க. கொலோசியர் 1:10. ஏனென்றால் அவருக்குள் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துகளும் சிங்காசனங்களாலும் ஆமா ஆமா அவரை கொண்டு அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்ட கரையில் தட்டி ஹல்லேலூயா. அவரை கொண்டு அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாக்குறீங்களா காரு, அது உங்களுக்காக ஆண்டவர் படைச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஐயா எனக்கெல்லாம் கார் கிடைக்குமா, எனக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை கிடைக்குமா, எனக்கெல்லாம் நல்ல ஒரு உடை கிடைக்குமா, எனக்கெல்லாம் நல்ல ஒரு வீடு கிடைக்குமா? ஐயா ஆண்டவர் உங்களுக்காக படைச்சிருக்கிறாரா? வேற சொல்றது இல்ல. ஹல்லேலூயா. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனம் அதிகாரமானாலும் துறைதனாலும் ஆமா அதிகாரமானாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்க படிக்கிறாரு? நமக்காக படிச்சு சொல்லுறேன். எனக்காக ஆண்டவர் படிச்சிருக்காரு. ஹல்லேலூயா. எனக்காக படிச்சிருக்காரு. எடுத்துப்போமா, எடுத்துப்போமா. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? உங்களுக்காக படிச்ச எடுத்துக்க எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விட்டு கொடுக்க கூடாது இல்ல, பிசாசுகளை விட்டு கொடுக்க கூடாது, அந்நியனுக்கு விட்டு கொடுக்க கூடாது. ஏன் பொருள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஏன் பொருள் எனக்கு உரியது, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் அந்த வைராக்கியம் தான் நமக்கு பெற்றுக் கொடுக்க முடியும். அதான் பெற்றுக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அவன் சொல்றது சாட்சி சொன்னார்ல, சோதரம் எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு பட்டா பண்ணி, அடுத்து எவனாச்சும் ஏதாவது வில்லங்கம் பண்ணிடுவானோ, ஹல்லேலூயா, ஏதாவது வில்லங்கம் வந்துருமோ, அதற்கான தேடுதல் கிடைச்சதா, அதுக்கான தேடணுமா, கர்த்தர் காயத்தை வாய்க்க செஞ்சாரா, அது அவருக்கு உரிதாயிடுச்சா? ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நமக்கு உரியது ஐயா, சுகம் நமக்கு உரியதுயா, ஆசீர்வாதம் நமக்கு உரியதுயா, பலன் நமக்கு உரியதுயா, நல்ல வாழ்க்கை நமக்கு உரியது. ஹல்லேலூயா. அதை ஒருவனை திருட விடக்கூடாது, ஒருவனை திருட விடக்கூடாது. ஆமென். அதுல எந்த வில்லங்கம் வர விடக்கூடாது ஐயா. பிசாசு கலை விதைக்க விடக்கூடாது, சத்ருவாரன் கலை விதைக்க விடக்கூடாது. ஆமென். இப்போ எப்படி பாதுகாத்து கொள்ளுவோம்? ஐயா யாரையா பார்க்கணும், எனக்கு இந்த நன்மை வருவதற்கு யாரை பார்க்கணும்? தேவனை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நோக்கி பார்க்கணும், இந்த வேதத்தை நோக்கி பார்க்கணும். இரவும் பகலும் முழங்கால நிற்கணும். ஹல்லேலூயா. இரவும் பகலும் முழங்கால நிற்கணும். இந்த வேதத்தை பார்க்கணும் ஐயா, பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் நமக்கான பொருள், நமக்கான ஆசீர்வாதம், நமக்கான வஸ்துக்கள் நம்மை வந்து சேரும். ஹல்லேலூயா. அழகா இந்த வார்த்தை சொல்லுகிறது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும். ஹல்லேலூயா. என்னவா? சகல வஸ்துக்களும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஐயா இவைகள் எல்லாம் என் பிதாவுக்காக, பிதாவை கொண்டு இயேசுவை கொண்டு அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. அவருடைய பிள்ளைகளாக நமக்கும் அது உரியது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். விசுவாசிக்கிறோம். ஐயா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம், காணப்படுகிற எல்லாம், காணப்படாதவைகளை எல்லாம் ஆமென் சொல்ற அவருக்கென்றும் அவருக்காக படைக்கப்பட்டது. அது எனக்குமானது. ஹல்லேலூயா. அவர் பிள்ளையாகிய சொத்து எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா என் அப்பா சம்பாதிச்ச சொத்து எனக்கு. ஹல்லேலூயா. பார்த்து எனக்கு கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. பார்த்து ஊருக்காரங்க கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது இல்ல. ஹல்லேலூயா. ஐயா என் அப்பா சம்பாதிச்ச சொத்து எனக்கு, அந்த உரிமை எனக்கு இருக்குது. ஹல்லேலூயா. அந்த உரிமையை நாம எப்போ விட்டு கொடுப்போம்? எப்படி விட்டு கொடுப்போம்னா, அது மேல கண்ணோக்கம் இல்லாம, அப்பா மேல ஒரு விசுவாசம் இல்லாம, அப்பா மேல ஒரு மரியாதை இல்லாம, அதுக்கான காரியத்தில் நாம ஈடுபடாம, அது ஏனோ தானே போகும்போது தான் சத்ருவான கலைகளை விதைத்து, ஆமென். சத்ருவான என்ன பண்றான்? முழுமையாய் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமி பண்ணுவான். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமி பண்ணி நம்ம முழுவதுமா டோட்டலா என்ன பண்ணுவான்? உட்கார வச்சுட்டு அவன் முழுமை ஆளுமை செய்யும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயமய சிங்காசனத்துல தேவனுக்கு இடம் கொடுக்கணும். அப்பா என்னுடைய இருதயத்தில் நீங்க வாசம் பண்ணுங்க, என் சிங்காசனத்தில் நீங்க அமருங்க.
அல்லேலூயா. நீங்க இருந்து ஆளுகை செய்யுங்க, நீங்க இருந்து அதிகாரத்தை செய்யுங்க. என் வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் வந்து சேரும். என் வாழ்க்கையில எல்லா உச்சிதமான கிருபைகளும், உச்சிதமான நன்மைகளும், உச்சிதமான ஆசீர்வாதங்களும் என் வாழ்க்கையில வந்து சேரும். நீங்க வந்தீங்கன்னா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனமே, அவரை கொண்டு அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. காணப்படுவைகளும் காணப்படாதவைகளும் அவரை கொண்டும் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டதுதான் நமக்கும் உள்ளது. அல்லேலூயா. இந்த நாள் முதலாய் நமக்குரியதை சுதந்திரத்துக் கொள்ள நாம் போராடுவோம். நமக்கானவற்றை சுதந்திரத்துக் கொள்ள நாம் கண்ணோக்கமாய் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநித்தியமான காரியங்கள் அல்ல, பிசாசுக்கான காரியங்கள், நமக்காக தேவன் உண்டாக்கிறவைகளை நாம் அனுபவிக்க நமக்கு சகல உரிமைகளும் உண்டு. ஆமென். பவுல் அழகாய் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் இதுதான் அனுபவிக்கணும் ஒரு தகுதியும் இருக்கு. அல்லேலூயா. அந்த தகுதியை இயேசு தருகிறார். அந்த தகுதியை இயேசுக்குள்ளாக நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சகலத்தை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஒருவனை கேள்வி கேட்க முடியாது. ஆனாலும் தகுதியானவற்றை நான் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு. அதுதான் நோக்கமாய் இருக்கு. அதன் மேல் நோக்கமாய் இருக்கு. தகுதியான வழியா நம்முடைய வாழ்க்கையில நான் எல்லாவற்றையும் செய்யலாம் அப்படின்னா இருக்கலாம். இல்ல, கிறிஸ்துவுக்காக வாழணும்னா கிறிஸ்துவுக்காக மாத்திரம் தான் வாழணும். எல்லாமும் தெய்வம் அல்ல, கிறிஸ்து மாத்திரம் தான் தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அதையே செஞ்சு இதை செய்யக்கூடாது தேவனை கர்த்தர் சொல்லுகிறாரு. ஏன் அவன் தேவனுக்கு ஒப்பாக அவன் கல்லினாலோ மரத்தினாலோ என்ன பண்ணக்கூடாது, தெய்வத்தை உருண்டாக கூடாது. தேவனாய் கர்த்தர் ஆவியா இருக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கிறவைகள் தெய்வம் அல்ல. அல்லேலூயா. பார்க்கிறவைகள் தெய்வம் அல்ல. ஆமென். ஆவியா இருக்கிறவரே தெய்வம். நம்மோடு பேசுகிறவரே தெய்வம். நம் கரம் படிப்பிச்சு நடத்துகிறவரே தெய்வம். அல்லேலூயா. நம் சோழர்ல கை போட்டு நடத்துகிறவர் தான் தெய்வம். அல்லேலூயா. அவரோடு கூட நம்மை சமமாய் உட்கார வைக்க அழகு பார்க்கிறவர் தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதோ நான் சகலத்தையும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையமானவைகளை எழுது. வாழ்க்கையில சத்தியமான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறாரு. உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய போகிறாரு. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தை கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறாரு. இது மனுஷ வார்த்தை அல்ல, இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல. ஆமென் சோதரம். மனுஷனுடைய வார்த்தை மாறும். ஆமென் சோதரம். உலகத்தின் வார்த்தைகள் மாறும். அந்த வார்த்தை சொல்லுகிறாரு. ஆமென். நான் பொய் சொல்ல மனுபுத்திரர் அல்ல. அல்லேலூயா. நான் பொய் சொல்ல மனுஷன் அல்லையா, வாக்கு மாற மனுபுத்திரனும் அல்லையா. நான் சகலத்தையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்லுகிறாரு. உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் பிள்ளைகள் எதிர்காலத்துல நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். கரையை மேம்படுத்துவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அரசியல் சொல்லுங்க, இருதயம் சிங்காசனத்துல இயேசுவுக்கு இடம் கொடு. ஆமென். அது மாத்திரம் போதும். ஆண்டவரே, எனக்குள்ள நீ வந்தா போதும், என் மனசுக்குள்ள நீங்க இருந்தா போதும், இருதயத்துக்குள்ள இருந்தா போதும். அல்லேலூயா. என் வாழ்க்கை புதுதாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.